அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோல ஆஸ்மாசிஸ் சவ்வூடு பரவல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சவ்வூடு பரவல்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் இல்லைன்னா திரவம், மற்ற திரவங்கள் எல்லாமே எப்படி இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் அரை ஊடுருவல் உறை வழியாக மூவ்மெண்ட் ஆகும். எதுல இருந்து எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு தண்ணி மூவ் ஆகுறது இல்லைன்னா திரவங்கள் மூவ் ஆகுறது. அதை தான் சவ்வூடு பரவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஸ்மாசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு முக்கியமான டேர்ம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நல்லா கவனிச்சிங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் டைலூட் சொல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, நீர்த்த திரவம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். நீர்த்த திரவம்னா என்ன? பொதுவா பாத்தீங்கன்னா கரையும் பொருள், கரைப்பான் கரையும் பொருள், சொல்யூட் சால்வெண்ட் அப்படிம்போமா. சொல்யூட்னா என்னது? உப்பு ஒரு கரையும் பொருள். ஓகே, இதே கரைப்பான் சால்வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சால்வெண்ட் அப்படின்னா பொதுவா தண்ணியை தான் கரைப்பானா பயன்படுத்துவோம். இப்போ டைலூட் சொல்யூஷன்ல எது அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். தண்ணி அதிகமா இருக்கும், ரைட்டா இல்லையா? இதே கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சால்வெண்ட் குறைவா இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சால்வெண்ட் பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும், தண்ணி குறைவா இருக்கும். ஓகேங்களா? தண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெமன் ஜூஸ் போட சொல்றோம். லெமன் ஜூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னா என்னது? லெமன் ரொம்ப அதிகமா இருக்கு, புளிப்பா இருக்கு, அப்ப அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா சொல்யூட்டோட அளவு அதிகமா இருக்கும், கரையும் பொருளோட அளவு அதிகமா இருக்கும், சால்வெண்டோட அளவு கரைப்பான் பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நல்லா ஆஸ்மாசிஸ் என்னன்னு பார்ப்போம். ஆஸ்மாசிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சவ்வூடு பரவல். இப்ப டிஃபியூஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி பார்த்திருந்தோம். பரவல் அப்படின்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு ஒரு பொருள் மூவ் ஆகிறது தான். ஆனா அந்த முறையில திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள், சாலிட், லிக்விட், கேசஸ் எல்லாமே மூவ் ஆகும். ஆனா ஆஸ்மாசிஸ் முறையில திரவங்கள் மட்டும்தான் இடப்பெயர்ச்சி அடையும். எது வழியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரை ஊடுருவல் உறை வழியாக, அதாவது செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா ஃப்ரம் டைலூட் சொல்யூஷன்ல இருந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு மூவ் ஆகும். டைலூட் சொல்யூஷனா தண்ணி அதிகமா இருக்கும், கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனா தண்ணி குறைவா இருக்கும். அப்ப தண்ணி அதிகமா உள்ள டைலூட் சொல்யூஷன்ல இருந்து தண்ணி குறைவா உள்ள கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு பாத்தீங்கன்னா பார்ட்டிகல், திரவங்கள் பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி அடையுது. இததான் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஸ்மாசிஸ் பாத்தீங்கன்னா மூணு வகையா சொல்லுவோம். ஒன்னு ஐசோடோனிக் சொல்யூஷன். ஐசோடோனிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்லுக்குள்ளேயும் செல்லுக்கு வெளியிலையும் பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் சேமா இருக்கும். அதாவது டைலூட் சொல்யூஷன் 10 ml இருக்கு அப்படின்னா வெளியில கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனும் 10 ml இருக்கும். அதனால எக்ஸ்டர்னலாவும் இன்டர்னலாவும் சொல்யூஷன் ஆஃப் தன் ஆர்கானிசம், ஒரு உயிரினத்தோட சொல்யூஷன், அந்த கான்சென்ட்ரேட்டட் அண்ட் டைலூட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். அதனால எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நடக்காது. அதனால செல் சைஸ் அதிகமாகிறதோ சின்னதாகிறதோ நடக்காது. அப்ப ஐசோனா சேம்னு அர்த்தம், ஐசோடோனிக் சொல்யூஷன் அப்படின்னு. அப்ப ஐசோடோனிக் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லுக்கு வெளியிலையும் செல்லுக்கு உள்ளேயும் பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கானிசம், அந்த கரைசல் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். அதனால எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நடக்காது. அதுதான் ஐசோடோனிக் சொல்யூஷன். இங்க தான் நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கணும். ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன்னா என்ன? நம்மளுக்கே ஒண்ணு தெரியல. ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, சொல்யூட்டோட அளவு, அதாவது கரையும் பொருளோட அளவு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. கரையும் பொருள்னா எது? உப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கரை, குளுக்கோஸ், இது எல்லாமே கரையும் பொருள். இப்ப கரையும் பொருளோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா கரைப்பான் தண்ணியோட அளவு கம்மியா இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? இப்ப இங்க பாருங்க, ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன்னா செல்லின் வெளியில் உள்ள கரைசலின் செறிவு அதிகம். அதாவது வெளியில பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அதிகமா இருக்கும். கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னா இங்க கரையும் பொருள் சொல்யூட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சொல்யூட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? ஆனா சால்வெண்ட், கரைப்பான் இருக்குல்ல, தண்ணி, சால்வெண்ட் பாத்தீங்கன்னா கரைப்பான் பாத்தீங்கன்னா குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு ஒண்ணு தெரியல, எப்பவுமே ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு தான் மூவ்மெண்ட் நடக்கும், பார்ட்டிகல் மூவ்மெண்ட் நடக்கும், பொருட்கள் மூவ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்ப வெளியில தண்ணி குறைவா இருக்கிறதுனால தண்ணிங்கிறது பாத்தீங்கன்னா நீரானது செல்ல விட்டு வெளியில போகும், நீரானது செல்ல விட்டு வெளியில போகும். அதுதான் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா உள்ள பாத்தீங்கன்னா இருக்கிறது டைலூட் சொல்யூஷன், வெளியில இருக்கிறது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். அதனால செல்லின் வெளியில் உள்ள கரைசலின்
கரைசலின் செறிவு அதிகம், அதாவது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் வெளியில அதிகமா இருக்கிறனால, கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா சொல்யூட் அதிகமா இருக்கும், கரையும் பொருள் அதிகமா இருக்கு, தண்ணி கம்மியா இருக்கிறனால தண்ணி வந்து செல்லுக்குள்ளதான் அதிகமா இருக்கும். அதனால நீரானது செல்லை விட்டு வெளியேறும், நீரானது செல்லை விட்டு வெளியேறும். இதுதான் ஹைப்போடோனிக் சொல்யூஷன். இப்ப இது புரிஞ்சதுன்னா ஹைப்போடோனிக் சொல்யூஷன் நீங்களே சொல்லிடுவீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா செல்லின் வெளியே உள்ள கரைசலின் செறிவு குறைவு. அதாவது செல்லுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இத கரையும் பொருள் அது வந்து குறைவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டர் வந்து வெளியில அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹைப்போடோனிக் சொல்யூஷன் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீரானது உள்ளே வரும், நீர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து உள்ள வரும். இப்போ எப்பவுமே தண்ணி வந்து பாத்தீங்கன்னா டைலூட் சொல்யூஷன்ல இருந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் நோக்கி தான் போகும். ஓகேங்களா? இப்போ வெளியில வந்து பாத்தீங்கன்னா சொல்யூட் கரையும் பொருள் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கிறனால தண்ணி அதிகமா இருக்கு. அப்ப தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி குறைவா செல்லுக்குள்ளதான் இருக்கு. சோ நீரானது வெளியில இருந்து உள்ள வரும். இதுதான் ஹைப்போடோனிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நன்றி, வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.